G20 அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் கூடுதலாக இந்த படத்தில் வந்து வயலோட் டேவிஸ் அண்ட் ஆண்டனி ஸ்டார்க் இவங்க தான் வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக வராங்க. ஸோ இவங்க வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்குற விதமாக இந்த G20 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வழியாக டிஜிட்டல் கரன்சி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டத்தை பத்தி பிரஸ் கிட்ட பேசினதுல இருந்தே இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரதுக்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஸோ மொத்தமா ஒரு 20 நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணு கூடுறாங்க. அப்படி ஒண்ணு கூடுற இடத்துல அந்த 20 நாட்டு தலைவர்களோட சேர்த்து இந்த அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் கடத்த பிளான் பண்றாரு நம்ம ஆண்டனி ஸ்டார். ஸோ அவர் அதை பண்ணாரா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இதுல வில்லனை பொறுத்தளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி தான் எல்லாமே. ஸோ கிரிப்டோ கரன்சி தான் சேஃபஸ்ட் கரன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு சில விஷயங்களை பண்ண நினைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பண்ணாரா, அண்ட் இதை சுத்தி ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு பிரசிடென்டா இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோவே பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயினை வச்சு ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. மெயின் வில்லனா வரக்கூடிய நம்ம ஆண்டனி ஸ்டார், ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹோம்லேண்டரா எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே நடிச்சிருக்காரு. என்ன கொஞ்சம் தாடி தான் இருக்கு. ஸோ அந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் குறையவே இல்லை. இந்த படத்துலயுமே அதே மாதிரியான சிரிக்கிற மாதிரியான சீன்ஸ், அதே மாதிரியான ஒரு சில சீன்ஸுமே இந்த படத்துல இருக்கு. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஹோம்லேண்டர் ட்ரெஸ் போடல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா தாடி மீசையோட வராரு. இந்த மாதிரியான ஒரு சின்ன சேஞ்ச் தானே தவிர மித்தபடி ஒரு ஹோம்லேண்டர் அப்படின்னே சொல்லிடலாம். இதுல முக்கியமா இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் சீன்ஸ் செம. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான். ஸோ படம் எந்த ஒரு ஜேனரோ அந்த ஜேனரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ்ஸே பண்ணல. ஸோ எந்த இடத்துலையுமே டவுன்ஃபால் ஆகாம கொஞ்சம் ஸ்டார்டிங் டேபிள் மட்டும் இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதைக்குள்ள வராங்க. ஸோ கரெக்டாக அந்த ஹைஜாக் நடக்கும் பாருங்க. ஸோ அந்த பில்டிங்கை ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து படம் வேகமாக போகும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம்.